நேத்திக்கு இப்ப சொன்னீங்க வரவழைக்கப்பட்டு பார்த்தாரு. இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வெளியிடுறாரு. இந்த நெல் பயிரெல்லாம் மூழ்கிடுச்சுல, அது வந்து அரசு சரியான நடவடிக்கை எடுக்கல, விவசாயிகளை பத்தி கவலைப்படல. இந்த அரசு வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராயிடுச்சு திமுக அரசு ஆட்சியாளர்கள். இதெல்லாம் வீட்டை விட்டு பனையூரை விட்டு அந்த கேட்டை தாண்டி வர முதுகெலும்பற்ற தைரியமற்ற கோழைகள் பேசக்கூடாது. இந்த அறிக்கையே பாஜகவுக்கு பின்னாடி நின்று முதுகுல ஒளிஞ்சுக்கிட்டு கொடுத்த அறிக்கைன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். பாஜக காரவங்க வந்து பாஜக அரசு ஒரு கமிட்டியை அனுப்பி இங்க நெல்லு கொள்முதலுக்கு எத்தனை சதவீதம் 18%, குறைஞ்சபட்சம் 18% இருந்த அந்த ஈரப்பதத்தை 20-22% மாத்தணும்னு ஒரு கோரிக்கை விவசாயிகள் வைக்கிறாங்க. நீ யோகியம் தானே, ஒன்றிய அரசுல வேலை பார்க்கிறவங்க புறா அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு வராம இருக்கு. அந்த குழு வராம இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குது. இதுவே அயோக்கியத்தனம் தானே. சேதாரத்தை பார்க்க வர அல்லது இந்த நெல்லு ஈரப்பதத்தை பார்க்க வர ஒன்றிய அரசினுடைய குழு முதல்ல தப்பா வருது, லேட்டா வருது, பிக்ஸ் பண்ண டேட்ல வரல. இத கேட்க முதுகெலும்பு இருக்கா விஜய்க்கு? இரண்டாவது விஷயம், அங்க பல லட்சம் டன்னு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு நெல்லு. அங்க இன்னும் அறுவடை முடியறதுக்கு முன்னாடியே அங்க மழை வந்ததுனால இன்னும் பல ஏக்கர் நெல்லு தண்ணிக்குள்ள கிடக்கு. இப்ப அவங்களுக்கெல்லாம் நாம உதவி செய்ய வேண்டியிருக்கு, பொருளாதார உதவி செய்யணும். அது அரசு மேற்கொண்டு வருது. அதுக்கான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வர்றாங்க. மாவட்ட ஆட்சியர்கள், அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் தயார் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க போறாங்க. அந்த மிச்சம் மீதான இந்த நெல்லை அத்தனையும் ரயில்கள் மூலமாக மொத்தமா கொண்டு வந்து சென்னையில சேர்த்தாச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நெல்லுக்கு அரசு உரிய பதில் சொல்லிருச்சு. நெல்லுக்கு 22% அந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லல. உட்காந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு நாடகம் நடத்திட்டு கிடக்குறானுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னைக்கே விஜய் சொல்றாரு, இன்னைக்கே அந்த அறிக்கை வருது. ஏன்னா நேத்துதான் ஞானேஷ்குமார், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்காரு. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து 2வது கட்டமா நடக்க போகுது, 12 மாநிலங்கள்ல நடக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். இந்த அறிவிப்பு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா போன்ற ஆளுகிற பாஜகவுக்கு எதிரான மாநிலங்கள் எல்லாம் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க கடுமையா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் கடுமையான குற்றச்சாட்டை முன்னாடி வச்சிருக்கிறாங்க.